சில நேரங்களில் வாழ்க்கையில் ஒரு அப்படிப்பட்ட தருணம் வருகிறது. அப்போது எல்லாம் அமைதியாகி விடுகிறது. மக்கள் மௌனமாகி விடுகிறார்கள். உறவுகள் மாறிவிடுகின்றன. நம்முள் ஒரு வெற்றிட உணர்வு உருவாகிறது. உலகம் முன்னேறிவிட்டது, நாமோ எங்கோ பின்னால் தங்கிவிட்டோம் என்று தோன்றுகிறது. ஆனால் அதே தருணத்தில் நாம் மிக அதிகமாக தனியாக உணரும்போதுதான் அங்கேயே நம்முடைய உண்மையான வலிமையின் கதை தொடங்குகிறது. ஏனெனில் உண்மை என்னவென்றால், தனியாக நடக்க கற்றுக்கொண்ட மனிதனை உலகத்தில் எந்த சக்தியும் தடுக்க முடியாது. இன்றைய இந்த கதையில் நாம் பேசப்போவது, எப்படி நம்மையே நம்ப கற்றுக்கொள்வது, எப்படி நம்முடைய சக்தியால் வாழ கற்றுக்கொள்வது, மற்றும் ஏன் நான் ஒருத்தி போதுமானவள் என்று சொல்லுவது முற்றிலும் சரி என்பதை பற்றி. பகுதி 1. தனிமை பலவீனமல்ல, அது ஒரு வலிமை. மக்கள் சொல்வார்கள், தனிமை பயங்கரமானது என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், தனிமைதான் நமக்கு அதிகமாக கற்றுத்தருகிறது. உங்களுடன் யாரும் இல்லாதபோது நீங்க உங்களையே சந்திக்கிறீங்க. நீங்க உண்மையில் யார், உங்க வலிமை என்ன, உங்க பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொள்றீங்க. நாம் எல்லோருடனும் இருக்கும்போது பிறர் நினைப்பதற்கேற்ப வாழ ஆரம்பிக்கிறோம். ஆனால் நாம் தனியாக இருக்கும்போது நமக்காக வாழ கற்றுக்கொள்கிறோம். அதுவே உண்மையான சுதந்திரம். ஒரு அமைதியான அறையில் உட்கார்ந்து உங்களுடன் பேசி பாருங்க. நீங்க உண்மையில் விரும்புவது இதுதானா என்று உங்களையே கேளுங்க. பதில் இல்லை என்றால், இப்போது உங்க வாழ்க்கையை உங்களுக்காக வாழத் தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பகுதி 2. பிறரின் எண்ணங்களிலிருந்து விடுபடுங்க. நம்முடைய மிகப்பெரிய தவறு என்னவென்றால், நாம் எதையும் செய்யும்போது மக்கள் என்ன சொல்வார்கள் என்று யோசிப்பது. ஆனால் நீங்க எதையும் செய்யாத போதும் மக்கள் பேசுவார்கள். அப்படியானால் ஏன் உங்க இதயம் சொல்வதை செய்யக்கூடாது? நீங்க யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்க இருப்பது போலவே அழகானவர்கள். உங்க மதிப்பு எத்தனை பேர் உங்களை பாராட்டுகிறார்கள் என்பதில் இல்லை, நீங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்பதில்தான் உள்ளது. மற்றவர்களை மகிழ்விக்க முயற்சிப்பதை நிறுத்துங்க. உங்களை மகிழ்விக்க முயற்சி செய்ங்க. ஏனெனில் நீங்க உங்களாகவே மகிழ்ச்சியாக இருந்தால் உலகமே அழகாக தோன்றும். பகுதி 3. தன்னம்பிக்கையுடன் இருங்க. தன்னிறைவு என்பது வெறும் பணம் சம்பாதிப்பதல்ல. அதன் பொருள், எந்த சூழ்நிலையிலும் உங்களை நீங்க சமாளிப்பது. ஒவ்வொரு வழியிலும் உங்களை தாங்கி நிற்கும் திறன். நீங்க உங்க கால்களில் நின்று நடக்க கற்றுக்கொண்டால் யாராலும் உங்க மனதை உடைக்க முடியாது. பொருளாதார சுயநிலை உங்களுக்கு சுய மரியாதையை அளிக்கிறது. உங்க மதிப்பு எந்த உறவினாலும் தீர்மானிக்கப்படாது, உங்க செய்கைகளால் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை உணர்த்துகிறது. சிறிய வேலையாகட்டும், இல்லையெனில் வீட்டிலிருந்து ஒரு சிறிய தொழில் தொடங்கட்டும், அல்லது நீங்க பணமாக மாற்றக்கூடிய ஒரு திறமை இருக்கட்டும், தொடங்குங்க. ஏனெனில் உங்க உழைப்பு உங்க கனவுகளை தொடும்போது உலகமே மாற ஆரம்பிக்கும். பகுதி 4. உங்க மீது நம்பிக்கை வைங்க. உங்களை நம்புவது மிக பெரிய தைரியம். மக்கள் உங்களுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்க உங்களுடன் இருந்தால் இலக்கு தூரத்தில் இல்லை. ஒவ்வொரு நாளும் உங்களிடம் சொல்லுங்க, எனக்கு யாரும் தேவையில்லை, ஏனெனில் எனக்கு நான் இருக்கிறேன். வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் விழுங்க, ஆனால் ஒவ்வொரு முறையும் எழுங்க. ஏனெனில் விழுந்து எழுவதுதான் உண்மையான வெற்றி. யாராவது உதவி செய்வார்கள் என்று காத்திருக்க வேண்டாம். உங்க உள்ளத்தில் நீங்களே ஆதரவாக மாறுங்க. பகுதி 5. பிறருடன் ஒப்பிடுவதை நிறுத்துங்க. ஒவ்வொருவரின் வாழ்க்கை பாதையும் வேறுபட்டது. சிலருக்கு இலக்கு விரைவாக கிடைக்கும், சிலருக்கு தாமதமாக கிடைக்கும். அதனால் நீங்க பின்னால் இருக்கிறீங்க என்று அர்த்தம் இல்லை. நீங்க உங்க வேகத்தில் பயணிக்கிறீங்க. சோஷியல் மீடியாவின் வெளிச்ச மாயையிலிருந்து விலகி இருங்க. ஒவ்வொரு படத்தின் பின்னாலும் ஒரு கதை இருக்கும், அதை நீங்க காண முடியாது. நீங்க உங்க வாழ்க்கையின் நாயகி, யாருடைய நகலும் அல்ல. பகுதி 6. உங்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க. உங்களை நேசிப்பது சுயநலம் அல்ல, அது சுயமரியாதை. ஒவ்வொரு காலையும் கண்ணாடியில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நான் அழகானவள், நான் வலிமையானவள், நான் போதுமானவள். உங்களை ஒருபோதும் குறை கூறாதீர்கள். தவறுகள் நடக்கும், ஆனால் அவையே நம்மை மனிதர்களாக ஆக்குகின்றன. உங்களை மன்னிங்க, உங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களை மேம்படுத்துங்க. பகுதி 7. தனியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க, ஆனால் தனிமையில் அல்ல. தனியாக இருப்பதும்
தனிமை உணர்வும் இரண்டு வேறுபட்டவை. தனியாக இருப்பது ஒரு தேர்வு, ஆனால் தனிமை ஒரு உணர்வு. நீங்க உங்களுடன் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொண்டால் யாருடனும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது மற்றவர்கள் உங்களுடன் இருக்க விரும்புவார்கள். உங்களுக்காக ஒரு காஃபி தயாரிங்க, ஒரு புத்தகம் படிங்க, உங்க எண்ணங்களை எழுதுங்க. அப்போது நீங்க உணர்வீங்க, மிக அழகான உறவு உங்களுடையதுதான். பகுதி 8. கடினமான நேரம் உண்மையான சோதனை. நிலைகள் மோசமாக இருக்கும்போது மக்கள் விட்டு விலகி விடுவார்கள். ஆனால் அந்த நேரம்தான் உங்க உள்ளத்தில் எவ்வளவு வலிமை இருக்கிறது என்பதை காட்டும். நீங்க உடையாமல் இருந்தால் நீங்க வென்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம். ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு தோல்வியும் உங்களை வலிமையாக்குகின்றன. நினைவில் கொள்ளுங்க, வைரம் முளிர்வது அதை உரசிய பிறகுதான். உங்க போராட்டமே உங்க வலிமை. பகுதி 9. உங்க கனவுகளுக்கு இறக்கைகள் கொடுங்க. பெரிய கனவுகளை காணுங்க, ஆனால் அவற்றை பார்க்க மட்டுமல்ல, அவற்றிற்காக உழைக்கவும். ஏனெனில் கனவுகள் நிறைவேறுவது அவற்றிற்காக விழித்திருப்பவர்களுக்கு மட்டுமே. ஒவ்வொரு நாளும் புதியதை கற்றுக்கொள்ளுங்க. சிறிய வெற்றிகளையும் கொண்டாடுங்க. உங்க ஒவ்வொரு அடியும் உங்களை உங்க இலக்கிற்கு அருகில் கொண்டு செல்கிறது. பகுதி 10. நான் ஒருத்தி போதுமானவள். இப்போது நீங்க கண்ணாடியில் உங்களை பார்க்கும்போது சிரித்து சொல்லுங்க, ஆம், நான் ஒருத்தியாகவே போதுமானவள். ஏனெனில் நான் விழுந்து எழ கற்றுக்கொண்டேன். நான் அழுது சிரிக்க கற்றுக்கொண்டேன். நான் தோற்று வெல்ல கற்றுக்கொண்டேன். எனக்கு யாருடைய ஆதரவும் தேவையில்லை. ஏனெனில் எனக்கு மிகப்பெரிய ஆதாரம் நான்தான். இன்று முதல் யாராவது வருவது அல்லது போவது காரணமாக உங்க அமைதியை இழக்க வேண்டாம். யாருடைய இருப்பையும் உங்க மகிழ்ச்சியின் காரணமாக மாற்ற வேண்டாம். நீங்களே உங்க மகிழ்ச்சியின் மிகப்பெரிய ஆதாரம். இதை கற்றுக்கொண்டால் நீங்க வாழ்க்கையை வென்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம். இந்த உரையை கேட்கும்போது உங்க உள்ளத்தில் ஒரு சிறிய ஒளி ஏற்றப்பட்டிருந்தால் அந்த ஒளியை அணைய விடாதீங்க. ஏனெனில் அந்த ஒளியே உங்களை உங்க இலக்கிற்கு கொண்டு செல்லும். நினைவில் கொள்ளுங்க, சில நேரங்களில் தனியாக நடப்பது அவசியம். அப்போதுதான் பாதை உங்களை அறியும். அப்படியானால் இன்று முதல் நம்மோடு ஒரு வாக்குறுதி கொள்வோம். யாரையும் சார்ந்து இருக்க மாட்டோம், யாரிடமும் எதிர்பார்ப்பு வைக்க மாட்டோம். ஏனெனில் நான் ஒருத்தியாகவே போதுமானவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மறக்காம சாய் கிருத்திக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.